Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே இந்த உடன்படிக்கை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். And you most welcome to the covenant of the day. And very good morning. Today is 9th February 2026, Monday. புதிய வாரம். கர்த்தர் தொடர்ந்து இந்த வாரங்களிலே உடைய கிருபை போதுமானவராக இருப்பாராக. சரிங்களா? நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து எச்சரித்து கொண்டு வருகிறார். அதுல இன்னொரு எச்சரிப்பை நாம் பார்ப்போம். என்னன்னு we'll see Jesus was giving a lot of warnings about the last days, and now we will see what he is telling us. Okay, that's Mark 13:21. Mark 13:21. Then if anyone says to you, look, here is the Christ, or look, here is there, do not believe it. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். கடைசி நாட்களில் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்து இங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு. அப்படி என்றால் மேசையா, அப்படி என்றால் ரட்சகர், அப்படி என்றால் ஒரு புதிய தத்துவம், ஒரு சித்தாந்தம், a new faith, a new doctrine, a new way. A lot of things will come. Messiah. இயேசு வந்த பிறகு எத்தனையோ பேர் தங்களை மெஸ்ஸாயா என்று அழைத்திருக்கிறார்கள். தான் கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றி அழிந்து போனவர்கள் எவ்வளவு பேர்? ஆயிரக்கணக்கான பேர். Hundreds of people, they followed the false Messiah and they perished, they died. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையாய் சொல்லி இருக்கிறார். எந்த மனிதனை நம்பி நாம் போகக்கூடாது, எந்த மனிதனையும் பின்பற்றக்கூடாது. நமக்கு உதாரணமாக இருக்கலாம், பட் யூ cannot follow them. They can be example, and maybe they are Christ model, but we have to follow Christ. கிறிஸ்துவை சார்ந்து இருந்தாலும், கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து ஊழியம் செய்தாலும், அல்லது எப்படி கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் அவர்கள் நமக்கு மாடலா இருக்க முடியாது. உதாரணம் வேறு. மாடல் என்பது அந்த மாடலைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். கிறிஸ்து தான் நமக்கு மாடல். இப்ப நான் ஊழியக்காரனா இருக்கேன். நான் ஊழியத்திலே ஈடுபடுவதற்கு அநேகர் உதாரணமாக இருந்திருக்கிறார். ஆனா நான் அவர்களை வைத்து நான் பின்பற்றவில்லை. நான் பின்பற்றுவதற்கு அவர்கள் ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? To follow Christ, they was helping to follow Jesus. ஒரு முழுமை பெறுவதற்கு இயேசுவையே நாம் பற்றி கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய தத்துவங்கள் வந்திருக்கிறது அருமையானவர்களே. பலவிதமான போதனை, கிறிஸ்துவுக்குள்ளே பலவிதமான போதனை, அதே வேளையில மற்ற நம்பிக்கையில இருக்கிற பலவிதமான போதனைகள். சில போதனைகளை பார்த்தா கிறிஸ்துவை அப்படியே அதை அவர்களுக்குள்ளே அடக்கி கொள்ள பார்ப்பார்கள். வழிகளிலே ஒரு வழி, there is a lot of ways, that Christ is another way or one way, not only but one way, many ways, that's one way. இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கெல்லாம் அறியாமையினாலே நாம் இடம் கொடுக்கிறோம். Unless if you know the truth, dear brother and sister, and you be very clear what you believe. அப்ப இயேசுநாதர் சொல்றாரு, நான் தான் உனக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும், வேற யாரும் முன்மாதிரியா இருக்க முடியாது. அதனால கவனமாயிரு. என்னுடைய போதனையை நீ அறிந்திருக்க வேண்டும். You should know what my teaching. அதனால தான் சொல்றாரு, யாரையும் நம்பி எங்க இருக்கிறாரு அங்க இருக்கான்னு போயிடாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். முக்கியமாய் உங்கள் மனதிலே வைக்க வேண்டியது, கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம். அவரை வைத்துதான் நான் ஓட வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தை தான் அஸ்திபாரம். கிறிஸ்துவின் வார்த்தை தான் அளவுகோல். Only the Christ word is a measure for me. அதுதான் அளவுகோல். அதை வைத்துதான் மற்ற எல்லா சிந்தனைகளையும் போதனைகளையும் நான் அளக்க முடியும். அதுதான் சரியா இருக்கும். நான் சொல்லுவது புரிகிறதா? அப்ப ஏசாமி சொல்றாரு, ஜாக்கிரதையா இருங்க, என் பேர்ல உங்களை அழித்து விடுவார்கள், உங்களை கெடுத்து விடுவார்கள். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடைசி நாட்கள்ல இது ஒரு அடையாளம். இந்த அடையாளம் இப்பொழுது மிகவும் மும்முரமாக போய்கொண்டிருக்கிறது பல வழிகளிலே. இன்றைக்கு இயேசுநாதர் ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு. அவரை நோக்கி பார்த்தா
ஆனா இன்றைக்கு மாறாக என்ன ஒரு போதனை, ஒரு சிந்தனை, இப்ப யோகா போயிருந்தா அந்த யோகாவில உனக்கு மன நிம்மதி கிடைக்கும், உனக்கு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்பி சிலர் போய் யோகா செய்யறாங்க. இல்லை, அது உண்மை அல்ல. கிறிஸ்துதான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். சத்தியத்தை அறிவீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலை. அப்ப கிறிஸ்து தான் நமக்கு எல்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நிறைய சைட் ட்ராக் இருக்கிறது. அதற்கு நீ தெளிவு பெற வேண்டுமானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளே பலப்படுங்க. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உங்களை துதிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. இன்னும் நாங்கள் ஆழமாக யோசிக்க, பலப்பட, உடைய வார்த்தைக்கு ஆண்டவரே அறிந்து நாங்கள் உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. துதிகன மகிமை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டிஃபரன்ஸ் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, வஞ்சிக்கிற ஆவி உலாவிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கையா இருங்க சொல்லியிருக்கிறார். டிகே அண்ட் காட் பிளஸ்.